பனி விழும் காலை பொழுது, தோள்களை உரசிட்டு போற பனிமூட்டம், அதுக்கிடையில கண்களை குளிர்விக்கிற பச்சை புல்வெளி, அந்த குளிர்ல இதமா தொண்டைக்குள்ள பரவற தேநீர், அதோட காதுக்கு இனிமையான மெல்லிசை. இப்படி ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு படிக்க உட்கார்ந்தா படிப்பு வராமலா போகும்? அப்படி ஒரு சூழல் எல்லாருக்கும் எல்லா பொழுதுகளையும் வாய்க்கிறது இல்ல. முடிஞ்ச வர நம்ம சூழல இதமான மனநிலையோட வச்சிருந்தா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது நமக்கான நேரம் பசங்களா. படிக்காம நாம தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பெண் குறையுதுன்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சியில பரீட்சை பத்தின பயமோ பாடங்களை பத்தின சந்தேகங்களோ இருந்தா உங்க கேள்விகளுக்கு உங்களுக்காகவே ஆசிரியர்கள் சிறப்பு கவனத்தோட தீர்வுகளை சொல்ல இருக்காங்க. உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா 8938888277 என்கிற இந்த இணைப்புல கேட்கலாம். உங்க கேள்விகளை நீங்களே வீடியோவாகவும் பதிவு பண்ணி அனுப்பலாம். விழிப்புணர்வோடு ஆர்வத்தையும் இணைச்சிக்குங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்துல காம்பவுண்ட்ஸ் வந்து எங்களால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு மெத்தட் சொல்லுங்க. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கொடுப்பான், அந்த காம்பவுண்ட் வச்சு யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தி காம்பவுண்ட் ஃபார்முலா C2H6O அப்படின்னு கொடுப்பான். C2H6O it liberates hydrogen. That means what? The compound when it is treated with sodium it will liberate hydrogen. இதுதான் நீ கண்டுபிடிக்கணும். இப்ப C2H6O னா எந்த காம்பவுண்ட் ஹைட்ரஜனோட எந்த காம்பவுண்ட் மெட்டல் சோடியத்தோட சேர்ந்தா ஹைட்ரஜன் வெளியே வரும், that you should know. அந்த க்ளூலே நீ கண்டுபிடிக்கணும் C2H6O. அப்ப C2H6O ல என்ன காம்பவுண்ட் வரும்? 1 CH3O CH3 பாரு, 2 கார்பன் 3 + 3 6 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். இப்படி ஒரு ஃபார்முலா எழுதலாம். இன்னொரு ஃபார்முலா வந்து CH3 CH2 OH. இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 2. இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 2. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 6. 3 + 2 5 6. பட் ஆல்கஹாலுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. when alcohol when it is treated with sodium it will liberate hydrogen, whereas ether it will not give hydrogen because ether is not a active, it is a passive one, it will not react. அப்ப எத்தைல் ஆல்கஹால் ஒரு ஆல்கஹால் தான் சோடியத்தோட ரியாக்ட் பண்ணா எதை லிபரேட் பண்ண முடியும்? ஹைட்ரஜனை லிபரேட் பண்ண முடியும். சரி, உடனே என்ன சொல்லிடலாம்? the given compound is nothing but what? ethyl alcohol. You can write what? ethyl alcohol. தம்பி C2H6O C2H6O இருக்கா பாரு, C2 6 ஹைட்ரஜன் 3 + 2 5 6 O. so the given compound is ethyl alcohol. for example ஒரு காம்பவுண்ட் சொல்றான் C6H6O when it is treated with neutral ferric chloride it gives violet color. A compound C6H6O when it is treated with neutral ferric chloride it gives violet color. அப்போ C6H6O னாவே 6 கார்பன் இருக்கு. 6 கார்பன் இருந்தாவே சத்தியமா பென்சீன்ரா. பென்சீன்ல வர காம்பவுண்ட் தான். ஏன்னா உனக்கு 4 வரைக்கும் தான் இருக்குது. மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் வரைக்கும் தான் உங்க சிலபஸ்ல இருக்கு. 5 கார்பன் இல்ல. 6 கார்பன் வந்தாவே you have to think it is benzene aromatic. அப்ப C6H6O னா என்ன காம்பவுண்ட்? with neutral ferric chloride it gives violet color. அப்படினா it's nothing but phenol. It's nothing but what? Phenol. So you have to identify phenol. What is the formula for phenol? C6H5OH. தம்பி கவனி செக் பண்ணிக்கோ. 6 கார்பன் 6 5 + 1 6 1 ஆக்சிஜன். அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து என்னது? phenol. So you can easily identify. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா you should know everything. When a compound when it is treated with sodium when it liberates hydrogen it is nothing but it is an alcohol. When a compound when it is treated with neutral ferric chloride it gives violet color, it is nothing but phenol. When a compound when it is answers iodoform test, ஒரு காம்பவுண்ட் iodoform test அப்படிን ஆன்சர் பண்ணாவே you have to say whether it is acetaldehyde or acetone. You have to find like that. அப்படி பண்ணீங்கனா நீங்க ஈஸியா நல்ல மார்க் எடுக்கலாம். ப்ராப்ளம்லாம் தைரியமா போடலாம். நீங்க எக்ஸாம் அழகா ஃபேஸ் பண்ணலாம். you can get centum. centumன்றது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது. everybody you have to work hard. The time is very short. இந்த 2 மாசம் இருந்தா கூட பரவாயில்ல, 3 மாசம் இருந்தாலும் பிளான் பண்ணி படிங்க. you will get success. காலை வேளைகள்ல சாப்பிடுற சாப்பாடு தான் ஒரு மனிதனுக்கு நாள் முழுக்க தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கிறது.
காலை வேளையில நல்ல ஊட்டச்சத்தான உணவை குறைவுபடாம அதிக அளவுல உட்கொண்டா வலிமையும் மூளையின் சக்தியும் இணைஞ்சு நல்ல திறனோடு செயலாற்ற முடியும். பகரால் என்னானோ கூட்டுறவகம் பெற்ற நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகளும் தெரியல. நான் மிஸ்ஸிட்ட கேட்டுக்கணும். ஒரு ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஒரு உறுப்பினர் தனக்கு பதிலாக இன்னொரு நபரை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியமிப்பதே பகரால் என்று நாம் அழைக்கிறோம். வேற ஒன்று இல்லை. இப்ப நம்ம ஒரு இயக்குனர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு உறுப்பினர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் அவரால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அவருக்கு பதிலாக இன்னொரு நபரை நியமிப்பதே என்னன்னு நம்ம சொல்றோம், பகரால்ங்கிறோம். அதாவது பதிலாக, ஒருவருக்கு பதிலாக இன்னொருவரை கூட்டத்தில் கலந்து கொள்வதையே நாம் என்னென்னு அழைக்கிறோம், பகரால் என்று அழைக்கிறோம். இது வேற ஒன்றல்ல. அந்த பகரால் என்பவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாமே ஒழிய எந்த வாக்கு செலுத்துவதற்கு உரிமை இல்லை. அது மட்டுமல்ல, அவருக்கு எந்த விதமான பதில் அளிப்பதற்கோ வேற எந்த உரிமையும் கிடையாது. பகரால் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 48 மணி நேரத்திற்கு முன்னதாக அந்த இயக்குநரவையிடம் நாம் அந்த உறுப்பினர் அந்த யாரை பதிலாக அனுப்புகிறாரோ அவரின் மூலம் எழுத்து வடிவில் கொண்டு அந்த கூட்டத்தில் இயக்குநரிடம் சமர்ப்பித்தல் வேண்டும். அதே மாதேஷ் என்ற மாணவனுக்கு கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு கேட்கிறான். அதாவது பெற்ற நிறுவனமும் பெறாத நிறுவனத்திற்கும் இரண்டு வேறுபாடு தான். கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனம் என்பது வேறு ஒன்றுமல்ல, இயக்குநர்களும் அதாவது உறுப்பினரும் நிர்வாகமும் தனித்தனியாக இயங்கும். இதைத்தான் கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனம் என்று நாம் கூறுகிறோம். கூட்டுறவாக்கம் பெறாத நிறுவனம் என்பது உரிமையாளரும் நிர்வாகமும் ஒன்றாக சேர்ந்திருக்கும். அதாவது உரிமையாளரே அவர், முதலீட்டவரே அவர் தொழில் அவரே ஏற்று நடத்துகிறார். இதுவே கூட்டுறவாக்கம் பெறாத நிறுவனம். கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனம் உரிமையாளர் வேற, நிர்வாகம் வேற, இப்படி தனித்தனியாக பிரிந்திருப்பதைத்தான் கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனம் என்று அழைக்கிறோம். இந்த பெற்ற நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன என்று பார்த்தால், கூட்டுப்பங்கு நிறுவனமும் கூட்டுறவு சங்கமும். ஏன் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனம் என்று கூறுகிறோம் என்று பார்த்தால், கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனத்திற்கு கூட்டுப்பங்கு நிறுவனத்தை நாம் ஏன் சேர்த்தோம் என்றால், அதில் முதலீடுகிற உரிமையாளர் ஒரு நபர், பங்குனர் ஒருவர், அதை ஏற்று நடத்தக்கூடிய புனைவு நபர் மற்றொருவர். ஆதலால் கூட்டுப்பங்கு நிறுவனம் என்னவாக நாம் கருதுகிறோம், கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனமாக நாம் கருதுகிறோம். அப்ப கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனத்திற்கு ரெண்டு எடுத்துக்காட்டு தான். இந்த ரெண்டுக்கு தான் நமக்கு 4 மார்க். ஒன்னு கூட்டுப்பங்கு நிறுவனம், மற்றொன்று என்னது, கூட்டுறவு சங்கம். இவை இரண்டும் தான் கூட்டுறவாக்கம் பெற்ற நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு. தினமும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செஞ்சா உடலும் மனமும் சோர்வின்றி இயங்கும். அரை மணி நேரம் ஓய்வு என்கிற ரீதியில நல்ல இசை கேட்கிறது, தியான பயிற்சி செய்கிறது, யோகா இதெல்லாம் செஞ்சா மனசோர்வு குறையும். அது மட்டுமின்றி மூளை செயல்பாடும் அதிகரிக்கும். தேர்வு நேரத்துல நம்ம பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன? முதல்ல அந்த வாங்கின விடைத்தாள் வாங்கின உடனே அதுல உங்களுடைய புகைப்படம் இருக்கிறதா, அது உங்களுக்குரிய விடைத்தாள் தானா என்பதை சரிபார்க்க வேண்டும். உங்களுடைய பதிவெண்ணை அந்த வினாத்தாளில் குறிக்க வேண்டும், விடைத்தாளிலும் எழுத வேண்டும். வினாத்தாளில் அந்த பதிவெண்ணை தவிர வேறு எதுவும் குறிக்கக்கூடாது. குறித்தால் நீங்கள் தேர்வு கண்காணிப்பாளரினுடைய நடவடிக்கைக்கு ஆளாவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே உங்களுடைய பதிவெண், தேர்வு எண், பக்க எண், வினா எண் இவற்றையெல்லாம் சரியாக போட்டிருக்கிறோமா என்பதை சரிபார்க்க வேண்டும். உங்களுடைய விடைத்தாளில் இப்ப மொழி பாடங்கள் என்று சொன்னால் 30 பக்கங்களும், பிற பாடங்கள் என்றால் 38 பக்கங்களுமாக உங்களுடைய விடைத்தாள்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். விடைத்தாளில் ஏதும் சேதம் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். தெளிவான விடைகளை எழுதி அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். தேர்வு காலம் நெருங்குற வேளையில வாழ்க்கை பள்ளத்தாக்கு நோக்கி பயமா பயணிக்காம இருக்கிறது நீங்க எவ்வளவு உழைப்ப முன்வைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கும் பசங்களா. கடிவாளம் உங்க கையில தான் இருக்கு. இன்னும் ஸ்பெஷலா குறிப்பெல்லாம் சொல்ல போறேன், காத்திருங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம், உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.
தமிழ் ஆங்கில மொழி பாடங்களை இலக்கண பிழை இல்லாம எழுதினா அதிக மதிப்பெண் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா மனப்பாடம் செய்யறதை விட புரிஞ்சு படிச்சா எழுத்து பயிற்சி கட்டாயம் வேணும். படிக்கும் போது எல்லாம் நினைவுல இருக்கு, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா படிச்சதெல்லாம் மறந்து போயிருது. அதுக்கு என்ன செய்யணும்? வெற்றிக்கு தேவை முயற்சியா தன்னம்பிக்கை. மாணவர்களுடைய பெரும்பாலான பிரச்சனை இதுதான். நன்றாக படித்திருக்கிறோம், ஆனால் தேர்வு அறைக்கு சென்றவுடன் படித்தது மறந்து போய் விடுகிறது என்கிறார்கள். படித்தது நினைவிலே நிற்பதற்கு எளிய முறை, படித்த விஷயத்தை ஒரு முறை எழுதி பார்ப்பது. ஒரு முறை எழுதினால் 10 முறை படிப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் படித்த பாடத்தை ஒரு முறை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தால் உங்கள் மனதிலே பசுமையாக பதியும். இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால், அந்த பாடத்தை ஆர்வமுடன் படிக்க வேண்டும். ஆர்வம் மின்மையாக படித்தால் அந்த பாடம் மனதிலே தங்காது, அது நினைவாற்றலுக்கு வழி வகுக்காது. எனவே நீங்கள் பாடத்தை ஆர்வமுடன் படித்தால் நினைவாற்றலிலே நிறுத்தி வைப்பதற்கு அது வழி அமைக்கும். நல்ல தூக்கம் இருக்கணும். தேர்வு நேரங்களில் பல மாணவர்கள் தங்களுடைய தூக்கத்தை தவிர்த்து நிறைய நேரம் ராத்திரியில ரொம்ப நேரம் படிச்சு கண்விழிச்சு படிப்பதும் ஒரு காரணமாக அமைகிறது. எனவே மனநல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நன்றாக தூங்க வேண்டும், நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும், ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இருந்தாலும் ஒரு முறை எழுதி பார்த்தால் அது 10 முறை படிப்பதற்கு சமம் என்கின்ற கருத்தை மனதிலே பதிவு செய்து நீங்கள் பாடங்களை படிக்கின்ற பாடங்களை குறைவாக படித்தாலும் நிறைவாக எழுதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் மனதிலே பசுமையாக இருக்கும். கம்ப்யூட்டர்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுமா? இந்த ஆசிரியர் உங்களுக்காக சில டிப்ஸ் கொடுக்கறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க பசங்களா. என்னோட டவுட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 75 1 மார்க்குக்கு 75 ஸ்கோர் பண்றதுக்கு நான் புக்குள்ள இருக்கிற லெசன் மட்டும் படிச்சா போதுமா, இல்லனா கைட் ஏதாச்சும் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கா? ஆனா மேக்ஸிமம் என்னன்னா புக்குல இருந்து படிக்கிறது ஒரு வகையில இருந்தாலும் அதிகபட்சம் என்ன பண்ண அப்படின்னா 10 இயர்ஸ் கொஸ்டின் பேக் கம்பல்சரி நீ படிச்சே ஆகும். ப்ரீவியஸா உள்ள 10 இயர்ஸ் கொஸ்டின் பேக். ஏன் அப்படி சொல்றேன்னா மேக்ஸிமம் நீ அதை படிச்சாலே புக்குக்குள்ள இருக்க எல்லா விஷயமே கவர் ஆகும். இதுல டஃப்பான என்ன விஷயம் அப்படின்னா 75 அட்டன் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் 40 இருக்கட்டும், இல்லைன்னா கொஸ்டின் நம்பர் 56 இருந்து ஒரு 58 இருக்கட்டும், ரொம்ப டஃபா கேட்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இதுல ப்ரோக்ராம் எல்லாமே ப்ரோக்ராம் ஓரியன்டா இருக்கும். உனக்கு ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உன்னால என்னன்னா அந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த 5 கொஸ்டின் உன்னால அட்டன் பண்ண முடியாது. அப்படி அட்டன் பண்ணாலும் மேக்ஸிமம் அது தப்பா தான் இருக்கும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸா உள்ள ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேக்க நீ ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருந்த, இல்ல ரிப்பீட்டடா செக் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், அதை அட்டன் பண்ணலாம். சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 75க்கு 75 எடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கொஸ்டின் வந்து நம்ம டிக் பண்றதானே ஈஸியா எடுத்துடலாம் அப்படிங்கிறது தாட் இருக்கும். பட் என்ன மேக்ஸிமம் அப்படி கிடையாது. எப்படின்னா நீ 75க்கு 75 எடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய பேரண்ட்ஸ் சைடோ இல்ல உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் என்ன பண்ணா ஒரு டைப் வச்சுக்கணும். நீ நார்மலா என்ன பண்ண அப்படின்னா உங்களை கொஸ்டின் கேட்க சொல்லிட்டு நீ என்ன பண்ணா அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நார்மலா உனக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வினாடி வினா போட்டி மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும் நீங்க ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் அப்படி ஃபாலோ பண்ண அப்படின்னா உனக்கு ரிமைண்டர்ல மேக்ஸிமம் இருக்கும், மைண்ட் செட்ல இருக்கும். சில பாடங்கள் சொந்தமா யோசிச்சு எழுதுற ரகத்துல இருக்கும், சில பாடங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதுற விதத்துல இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் நாம பட்டியை கிளப்பி மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய தருணத்துல இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா வந்து ஹாஃப்லில நல்லா படிக்கணும்னு நினைச்சேன். பட் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. இது நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு நான் கேட்கறேன். காமர்ஸ்ல நான் வந்து ஹாஃப் இயர்லிலையும் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் ரிவிஷன்லேயே என்னால் ஃபுல் மார்க் எடுக்க முடியல, நான் பாஸ் ஆக முடியல. நான் எந்த ஏரியாவில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணா காமர்ஸ்ல என்னால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ரஃபி ஒரு கேள்வி கேட்டான். இதுல வந்து நான் உங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. செக்ஷன் ABCDன்னு வச்சிருக்காங்க. ஏ செக்ஷன்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. காமர்ஸை பொறுத்தவரையில அப்ஜெக்டிவ் வந்து 40 மார்க் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 40 மார்க் எப்படின்னா புக் பேக்க மட்டும் நீங்க வந்து தரோவா கான்சென்ட்ரேட் பண்ணா 35 மார்க் கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். 8 லெசன் தான். 8 லெசன்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டினை மட்டும் ஒன் வேர்டு ஃபில்லப்பும் சூஸையும் மட்டுமே நீங்க படிச்சீங்கன்னா 35 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து செக்ஷன் பி, நான் வந்து மினிமம் பாஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்றேன். செக்ஷன் பில வந்து 10 கொஸ்டின் நீங்க எழுதணும்.
ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அந்த 15 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப வந்து 8 லெசன்ஸ் இருக்குதுல, 8 லெசன்ல எனி 5 லெசன் எடுத்துக்கலாம். அந்த 5 லெசன்ல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் மாத்திரம் தரோவா படிச்சீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் லெசன், தேர்ட் லெசன், 6th 7th 8th லெசன்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சரை மட்டும் படிச்சதையே திருப்பி திருப்பி நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா கட்டாயமா வந்து அந்த 10 கொஸ்டின்ல எப்படினாலும் நீங்க ஒரு 8 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க படிக்கிறது அந்த 8 லெசன்ஸ்ல இருக்க டெஃபினிஷன்ஸ் வந்து ஒரு 8 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அந்த டெஃபினிஷன்ஸை படிச்சு அது டிஃபைன் சோல் ட்ரேடர்னு கேட்டிருப்பாங்க, டிஃபைன் ஆர்கனைசேஷன் கேட்டிருப்பாங்க, டிஃபைன் பார்ட்னர்ஷிப்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து டெஃபினிஷன் தான் எழுதணும். அக்கார்டிங் டு லூயிஸ் எச் ஹானி டெஃபினிஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாரு? அப்ப சோல் ட்ரேடர்ல எழுதும் போது ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன் ஓஆர் கிருஷ்ணசாமி எழுதுனா 1 லைன் டெஃபினிஷன் இருக்கு. டிஃபைன் கேட்டா டெஃபினிஷன் எழுதுங்க, மீனிங் கேட்டா அதனுடைய மீனிங் எழுதுங்க. மீனிங்க கேட்டா சில டெஃபினிஷன் எழுதிட்டீங்கன்னா மார்க் உங்களுக்கு போயிடும். அப்ப நம்ம வந்து செக்ஷன் பில 10 கொஸ்டின் நீங்க 10 கொஸ்டின் நீங்க எழுதணும். அதுல நீங்க வந்து ஒரு கட்டாயமா வந்து ஒரு 8 கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனை நல்லா தரோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் லெசனை தரோ பண்ணும்போது பேராகிராஃப், அதுல ஒரு 2 பேராகிராஃப் இருக்கு. எஸ்ஏ ஒரு 3 எஸ்ஏ இருக்கு. சில வேளைக்கு இந்த எஸ்ஏயும் பேராகிராஃப்ல கேட்டான். மல்டிநேஷனல் கம்பெனி அது எஸ்ஏ, அதை சில வேளைக்கு பேராகிராஃப்ல கேட்டுருவாங்க. பேராகிராஃப் அது நம்ம பேராகிராஃப்னு படிச்சா அது அவ்வளவுதான் இருக்கும், பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே எழுதிட்டீங்கன்னா இந்த போன மார்ச்ல வந்து மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு பக்கம் தான் இருக்கும், அதுக்கு 20 மார்க். அது அப்ப நீங்க வந்து எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற பேராகிராஃப் எஸ்ஏ இவ்வளவு மட்டும் தரோவா படிச்சுக்கிட்டீங்கன்னா மினிமம் பாஸ் 100 மார்க்ஸ் நீங்க எடுக்க முடியும். நீங்க ஃபெயில் ஆக சான்ஸே இல்ல. காமர்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருந்து நீங்க வெளியில வந்துருங்க. ஈஸி. இப்ப நான் சொன்னதை நான் மறுபடியும் சம்ம பண்றேன். ஷார்ட் 1 வேர்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், ஃபில் அப் சூஸ் 35 கொஸ்டின்ஸ் புக் பேக்ல இருந்து தான் கேக்குறாங்க. மொத்தம் வந்து 8 லெசன்ஸ் தான் இருக்கு. நீங்க அதை மட்டும் நீங்க தரவு பண்ணுங்க. ஷார்ட் ஆன்சர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லெசன் பண்ணுங்க, செகண்ட், தேர்டு, 6, 7, 8 அந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களால முடியும்னா நீங்க படிச்சுக்கலாம். ஆனா இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே மினிமம் நீங்க பாஸ் ஆயிடலாம். ஸ்கூல் விட்டு வந்ததும் கொஞ்சம் மியூசிக்கோட ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதும் ஒரு குட்டி தூக்கமும் கூட இரவு உற்சாகமாக படிக்க உதவும். இன்னும் ஸ்பெஷலா குறிப்பெல்லாம் சொல்ல போற காத்திருங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம், உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். அறிவியல் பாடங்கள்ல வர விதிகள், சமன்பாடுகள் நாம சொந்த வார்த்தைகளை எழுத முடியாது. புத்தகத்துல இருக்கிறாப்புல மனப்பாடம் செஞ்சு அப்படியே எழுதித்தான் ஆகணும். மத்த பாடங்களா இருந்தா கேள்விகளை, பொருளையும் பெயரையும் மாற்றாம உங்க சொந்த வார்த்தைகளை எழுதி பழகலாம். ஒரு பக்க பதிலை 1/4 பக்கத்திற்கு குறைவாக இருக்கிறது போல முக்கிய வார்த்தைகளை வைத்து குறிப்பு எடுத்துக்கணும். இது பரீட்சைக்கு படிக்கும் இறுதி நேரத்துல உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். படங்களை அழகாக பாகங்கள் குறித்து வரைந்து பழகிறது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு வந்து பிசிக்ஸ்ல டவுட். 15 3 மார்க் எழுதுறதுக்கு நான் 300க்கும் மேல 3 மார்க் படிக்க வேண்டியதா இருக்கு. அதை பத்தி சார் சொன்னாரா? மாணவர்கள் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்லயும் சரி, செகண்ட் வால்யூம்லயும் சரி, அதுல வந்து 3 மார்க்ஸ்க்குள்ள நேம் லாஸ்னு ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நேம் லாக்ஸை வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. அதாவது என்னென்ன நேம்லாம் இருக்கு, ஒவ்வொரு லெசன்லயும் ஒரு நேம்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா கூலும் லா, செகண்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா ரென்யூர் லா இருக்கு, ஓம்ஸ் லா இருக்கு, கிர்ச்சாஃப் லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபாரடே லா இருக்கு. தேர்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் நேம், பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் இருக்கு, தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அப்புறம் ஆம்பியர் இருக்கு. ஃபோர்த் லெசன்ல லென்ஸ் லா இருக்கு, ஃபிளெமின்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் இருக்கு. தேர்ட் லெசன்ல ஃபிளெமின்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இருக்கு. ஃபிஃப்த் லெசன்ல ஐடின்ஸ் பிரின்சிபல் இருக்கு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 13 கொஸ்டின்ஸ் தான் வருமே. 13 கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, 13 கொஸ்டின்ஸுமே அந்த ஒரு புக்கோட புக் பேங்க் பின்னாடி சைடுல வந்து நீங்க 13 கொஸ்டின் முதல்ல ஒவ்வொரு லாவோட சயின்டிஸ்ட் லாவை நீங்க எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு அந்த பேஜ் நம்பர் பக்கத்துல எழுதி வச்சிருங்க. எழுதிட்டு ஒவ்வொரு லாவா நீங்க படிச்சு என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிட்டே வாங்க. மொத்தமே 13 இருக்கும்.
செகண்ட் லெசன்ல வந்து செகண்ட் வால்யூம்ல 6 லாஸ் இருக்கு. அது என்னென்ன லாஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லா எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு இருக்கு, லா எக்ஸ்பெரிமெண்ட், மொசேலா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் 9th லெசன்ல பிராக்சன் கண்டிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் டி மார்கன் தியரி இருக்கு, பூலியன் அல்ஜிப்ரா இருக்கு. இது மாதிரி சயின்டிஸ்ட் நேம் லாஸ் இருக்கு. மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 18 லாஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த 18 லாஸ் 8th லெசன்ல முக்கியமானது ஒன்னு இருக்கு, டிஃபைன் கியூரி, டிஃபைன் ஒன் ரோஜன்டன் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ மொத்தமே 18 லாஸ், உங்களுக்கு 18 to 20 வரும் மேக்ஸிமம். இந்த 20 क्वेश्चंस நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 3 क्वेश्चंस உங்களுக்கு வரும். எந்த क्वेश्चन பேப்பர் எடுத்தாலும் அதுல 3 क्वेश्चंस இருக்கும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் क्वेश्चन இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா முக்கியமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேமஸ் தெரிஞ்சது போலார் டிஃபரன்ஸ் பிட்வீன் போலார் மாலிக்யூல் அண்ட் நான் போலார் மாலிக்யூல் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு, செகண்ட் லெசன்ல ஒன்னு இருக்கு. இது மாதிரி இந்த டிஃபரன்ஸ் क्वेश्चन கண்டிப்பா ஒன்னு கேட்பாங்க. டிஃபரன்ஸ் क्वेश्चन நீங்க தேடி வச்சிருங்க, கரெக்ட்டா வச்சுங்க. எல்லா क्वेश्चनமே நீங்க பேஜ் நம்பர் போட்டு வச்சுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ்ன்ற ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஈஸி क्वेश्चन. இதுல பிசிக்ஸ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு क्वेश्चन 3 பாயிண்ட் இருக்கும். அப்படி ஒரு क्वेश्चंस நிறைய இருக்கு. சோ ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு லெசன்லயும் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு. அதுல இருந்து 16 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா 16 to 18 மார்க்ஸ் வரும். அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம், கண்டிப்பா அதை படிச்சிட்டீங்கன்னா சோ கிட்டத்தட்ட ஒரு 10 क्वेश्चंस கிட்ட ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். அதாவது நீங்க 300 படிக்காமலே 50 படிச்சு நீங்க என்ன பண்ணலாம், 10 क्वेश्चंस கிட்ட அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. V = IR அப்படின்ற ஒரு ஃபார்முலா அதை வச்சு பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. இது மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸ், அப்படி W = Hμ அந்த மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ப்ராப்ளம் வரும். இது மாதிரி குட்டி ப்ராப்ளம்ஸ் வச்சீங்களா அதுல இருந்து ஒரு क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு மாணவரோட தனித்திறமையும் பலவீனத்தையும் மனசுல வச்சு ஆசிரியர்களின் ஆலோசனையோட ஒரு நல்ல கால அட்டவணையை உருவாக்கிக்கணும். ஈஸியா சென்டம் கிடைக்கிற மாதிரியான பாடங்களான கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிப்பொறியியலுக்கு அதிக நேரம் கால ஒதுக்கீடு அவசியம். எல்லா பாடங்களுக்கும் குறிப்பாக மொழி பாடங்களுக்கு சரியான அளவுல நேரத்தை ஒதுக்கி படிக்கிறதும் ரொம்ப அவசியம். நல்லா படிச்சுட்டு போறேன், ஆனா டெஸ்ட் காலத்துல போனோம்னா பதற்றமா இருக்கு. அதுக்கு என்ன வழி? தேர்வு நேரங்களிலே குறிப்பாக தேர்வு அறையிலே பின்பற்ற வேண்டியவை, தேர்வு காலங்களிலே பின்பற்ற வேண்டியவை எவை எவை என்பதை பிரித்து வைத்துக் கொண்டு செயல்பட்டால் பதட்டத்தை தணித்துக் கொள்ளலாம். தேர்வு அறையிலே குறிப்பாக மாணவர்கள் அமர்ந்தவுடன் அமைதியாக தேர்வு அறையில் இருக்க வேண்டும். 15 நிமிடங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களிலே அமைதியாக இருந்து தான் படித்தவற்றையெல்லாம் நினைவிலே கொண்டு வர வேண்டியதுதான் முக்கியமான ஒன்றாகும். பதட்டம் என்பது தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு செயலாகும். ஆகவே தன்னம்பிக்கையோடு அந்த பதட்டத்தை நாம் தணித்துக் கொள்ளலாம். இதுவரையில் படிக்காத தொடாத எந்த ஒரு பகுதியையும் படிக்காம விட்டு வச்சிருந்தா அந்த பகுதியை திடீர்னு புதுசா படிக்கவே கூடாது. தேர்வு இயக்குநரகம் தந்திருக்க வினாவிடை மதிப்பீடு அடிப்படையில ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு பாட பகுதிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பீட்டின் அடிப்படையில மாணவர்கள் தெளிவா படிச்சா போதும் கண்மணிகளே, வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.